கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 95 சங்கீதம் 6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உண்டாக்கினவர் மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்தையும் அதிலுள்ள யாவையும் அவரே உண்டாக்கினார். இந்த தேவன் ஆராதனைக்குரியவர். அவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது தனக்கென்று தன்னை தொழுது கொள்ளும்படியாக வாரத்திலே ஒரு நாளை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதிலே நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று நமக்கு நியமித்திருக்கிறார். நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைய நாட்களில் முழங்காற்படியிட்டு தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் வெகு சிலரே. ஆனால் நம்முடைய இருதயத்திலே தாழ்மை காணப்பட வேண்டும், பணிவு காணப்பட வேண்டும். இங்கே தாவீது ராஜாவாக இருந்த பொழுதும் கூட அவர் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு கர்த்தரை ஆராதித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை உண்டாக்கின தேவன். ஒரு குயவனுடைய கையிலே களிமண்ணாலே உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்து எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். ஆகவே அவருக்கு முன்பாக நாம் வரும்பொழுது நம்மை தாழ்த்தி நம்மை ஒன்றுமில்லை என்று அவருடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார், நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் தான் நம்மை மேய்த்து தம்முடைய ஜனமாக நம்மை தெரிந்தெடுத்து நம்மை மேய்த்து வழி நடத்துகிறார். ஆகவே நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சன்னிதானத்திலே அவரை தொழுது கொள்ளும் பொழுது பணிவோடு குனிந்து தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளை நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனை பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு கர்த்தரை ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவனங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ்.